ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நாம குருவாயூரில் இருந்த ஒரு விவசாயியோட கதையை பார்க்கலாமா? இந்த விவசாயிக்கு குருவாயூரப்பனை ரொம்ப பிடிக்குமா. அதனால குருவாயூரப்பனை நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாராம். இந்த விவசாயி தனக்கு சொந்தமா ஒரு தென்னந்தோப்பு வச்சிருந்தாரு. அதனால குருவாயூரப்பனை பார்க்க போறப்பெல்லாம் தன் தென்னந்தோப்புலேருந்து தேங்காய்களை கொண்டு போகிறத வழக்கமா வச்சிருந்தாரு. அதை சாமிக்கு படைச்சு அதனால அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாராம். அப்படி இருக்க ஒரு முறை தன் தென்னந்தோப்புல நிறைய தேங்காய்கள் விளைஞ்சிருந்தது. அதனால சந்தோஷப்பட்ட அந்த விவசாயி தன் தென்னந்தோப்புல விளைஞ்ச தேங்காய்களை ஒரு பங்கை முதல்ல குருவாயூரப்பனுக்கு தரதா வேண்டிக்கிட்டாரு. அதனால அந்த தேங்காய்களை மூட்டை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போக கிளம்பிட்டாராம். அவர் அப்படி போய்கிட்டு இருந்தப்போ பாதி வழியில அவரை திருடங்க வழிமறிச்சு தாக்கினாங்க. அதனால அவர் ரொம்ப பயந்துட்டாரு. அந்த திருடர்கள் விவசாயிய மூட்டைய கொடுக்க சொல்லி மிரட்டினாங்க. அப்போ அந்த விவசாயி, என்னை விட்டுடுங்க, இந்த மூட்டையில தேங்காய்கள் தான் இருக்கு, இதெல்லாம் சாமிக்கானது, இதை திருடாதீங்க அப்படின்னு கத்தி கெஞ்சி கேட்டாரு. ஆனா அந்த திருடர்கள் கண்டுக்கிறதா இல்லை. அது மட்டும் இல்லாம விவசாயி கிட்ட, இது யாருக்கா இருந்தா எனக்கு என்ன, இது சாமிக்குன்னா இந்த தேங்காயில கொம்பா முளைச்சிருக்கு அப்படின்னு திமிரா பேசி அந்த விவசாயி கிட்ட இருந்து மூட்டைய பிடுங்கினாங்க. அதுக்கப்புறம் திருடர்கள் மூட்டைய பிரிச்சு பார்த்தா அந்த தேங்காய்கள்லாம் கொம்பு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு பயந்து ஓடியேட்டாங்க. அதை பார்த்து அந்த விவசாயிக்கு சந்தோஷமும் ஆச்சரியமும் அடைஞ்சு அந்த தேங்காய்களை குருவாயூரப்பனுக்கே போய் சமர்ப்பிச்சிட்டாரு. இப்போவும் நீங்கள் குருவாயூர் போனால் சாமி சன்னதிக்கு முன்னாடி இந்த கொம்பு முளைச்ச தேங்காய்களை மாவிலை தோரணம் மற்றும் தென்னங்குருத்துகளோட கட்டி இருக்கிறத பார்க்கலாம். என்ன குட்டீஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மேலும் ஸ்டோரிஸ் கேட்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், பாய்.